பேர் பி.கே. அகஸ்தி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் பேர் குண்டான் சட்டி. குண்டான் சட்டி வந்து தியேட்டர்ஸ்ல அக்டோபர் 13 ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிம். நான் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால, கோவிட் முன்னாடிலாம் படிக்கிறதுனால நான் வந்து ஒரு புக் எழுதலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து எனக்கு வந்து கோவிட்ல நிறைய அனிமேஷன் பார்த்த உடனே அந்த புக்கே ஒரு அனிமேஷன் மூவியா எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. பட் வந்து ஃபர்ஸ்ட் புக்கு தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. ஆனா வந்து மூவி எடுக்கணும்னு சொன்னோடனே எங்க அப்பா முதல்ல வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒத்துக்கிட்டாங்க. எங்க அப்பா எங்க ஃபேமிலி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஃபீல்டு பத்தி எதுவுமே தெரியல. எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த படம் வந்து 3 சாங்ஸ் இருக்கு. 3 சாங்ஸ் வந்து ஒரு சாங் வந்து தீம் சாங். 3 சாங்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நானே சொல்லுவேன், எல்லா சின்ன படங்கள் இல்ல பெரிய படங்கள் ஏதாவது வந்து தப்பா இருந்தா ஏதாவது பிடிக்கலன்னா அது நிறைய நானே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஆனா வந்து இப்போ வந்து நான் ஒரு படம் பண்ணும் போதுதான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. ஏன்னா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா கமெண்ட் சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன். ஆனா இப்போ வந்து ஒரு படம் பண்ணோடனே எவ்வளவு கஷ்டம், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாம் வந்து புரியுது. உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். இந்த படம் பண்றதுக்கு எங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக வந்து ஒரு லேண்டே வந்து விக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. அந்த லேண்டை வித்துதான் இந்த படத்தையே பண்ணாங்க. நீங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இது வந்து குழந்தைங்களுக்கான படம். இதுல வந்து 2 கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. குண்டேஸ்வரன், சட்டீஸ்வரன். இவங்கள ஒருத்தவங்க வந்து மாற்றுத்திறனாளியா பிறந்திருப்பாங்க. எப்படி வந்து இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்க, எப்படி நல்லா படிக்கிறாங்க, எப்படி வந்து மற்றவங்க வந்து இவங்க கிண்டல் பண்றாங்க பத்தின எல்லாமே இருக்கும். அதே மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் எப்படி வந்து குழந்தைங்கள்ட்ட நடந்துக்கணும், இவங்க மாற்றுத்திறனாளிகளால என்னெல்லாம் பண்ண முடியும், அவங்களோட குறும்புத்தனம் எல்லாத்தையும் பத்தி தான் இந்த படத்துல சொல்லியிருக்கோம். இது வந்து குழந்தைங்கள் மட்டும் இல்லாம டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கணும். இது வந்து அக்டோபர் 13 வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தரணும். திறமைக்காக இந்த படம் பண்றோம். ஆசைங்கிறது இருக்கும், எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எல்லா ஆசையும் நிறைவேற்ற முடியாது, நம்மளால முடிஞ்ச ஆசையை தான் நிறைவேற்ற முடியும். என்னோட பொண்ணு கேட்டாங்கிறதுனால திறமைக்காக தான் நான் வந்து இந்த படமே பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல, எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எங்க அப்பாவும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து சில இடத்துல எல்லாம் எது யூஸ் பண்ணும், என்ன பண்ணும், அதுவும் தியேட்டர் ஃபிலிம் மாதிரி, அதாவது மூவி ஃபிலிம் மாதிரி எப்படி பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து மற்ற படத்தை பார்க்கும்போது, மற்ற அனிமேஷனை வந்து நான் விரும்பி பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. இது வந்து முக்கியமா சின்ன பசங்களுக்காகனா, சின்ன பசங்க ரொம்ப விரும்பி பார்க்கறது வந்து அனிமேஷன் மூவிஸ் தான். அதனால வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிமா எடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஒரு 120 தேட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 50 தேட்டர் புக் ஆகிருக்கு. பேலன்ஸ் தேட்டர் 2 டேஸ்ல. ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை வந்து எனக்கு வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்மா நான் வந்து படம் பண்ணுவேன். இல்ல, எங்களுக்கு தான் வந்து அதை பத்தி யோசிக்கணும். இந்த படத்தை பெரிய ஸ்டார்ஸ் யாராச்சும் இல்ல டைரக்டர்ஸ் யாராச்சும் பார்த்து இந்த படத்தை பார்த்தாங்களா? நிறைய பேர் பார்த்தாங்க. ஆடியோ லான்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய வந்து விஷயங்கள் சொன்னாங்க. அதுவும் வந்து ஒரு சின்ன குழந்தை பண்ணதுனால அதை பத்தி நல்லா சொன்னாங்க. படம் பார்த்து கண்டிப்பா அதை நினைச்சேன். நல்லாவே படம் வந்துருக்குது. இது எல்லாமும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார் படம் தான் நிறைய பார்ப்பாங்க.
அதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஆர்வம் ரொம்பவும் காட்டுறாங்க. தவற நினச்சிக்காதீங்க. நீங்களும் எல்லாரும் சேர்ந்து என்ன பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இதேமாரி எங்களை மாரி வந்து சின்ன சின்ன ஃபீல்டில் உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாதான் அடுத்தடுத்த ஃபீல்டு வர முடியும். ஏன்னா மேல் நோக்கி போனவங்க இன்னும் மேல் நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க மேல் நோக்கிறதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் அனைவரும் வந்து உதவி செய்யணும் கேட்டுக்கிறேன். சென்சார்ல வந்து பாப்பாவை சொல்லுங்க. சென்சார்ல வந்து எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க பாக்குற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே மாத்தணும் அப்படின்னு எதுவுமே இல்ல. அதனால வந்து யூ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்டே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் தான். பிகாஸ் வந்து சும்மா ஃபார்மலா எல்லா மூவி அப்படின்லாம் இல்லாம நம்ம கிட்ஸ் எல்லாம் இந்த கார்ட்டூன்ல பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் பாப்பாவும் அந்த ஒரு ஜோன்ன்றதுனால அந்த கிட் ஜோன்லயே தான் இருக்கணும். அந்த ஒரு கிட் ஃப்ரெண்ட்லியாவே நம்ம பார்க்கும்போது எல்லாமே புரிஞ்சிடணும், அவங்களுக்கு கன்வே பண்ணிடணும்னு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே சட்டிலாவே அவங்க என்ஜாய் பண்ற கூடிய விஷயங்கள்லாம் எலிமெண்ட்ஸா யூஸ் பண்ணி சவுண்ட்ஸா யூஸ் பண்ணி அதுல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 சாங்ஸ் இருக்கு. அந்த 2 சாங்குமே அந்த கிட்ஸ் ஓரியன்டாவே ஒரு மாதிரி ஓகேயாவும் சரி ஒரு மெலடியாவுமே இருக்கும். ஒரு சாங் வந்து தீம் சாங் மாதிரி பண்ணிருக்கோம். அது வந்து இது ஆக்சுவலா வந்து 22 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணோம். சரி இது மாதிரி ஒரு அனிமேஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா தான் அப்படின்றது தெரியாது. அண்ட் தென் லேட்டர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி பாப்பா தான் ஷீ இஸ் டூயிங் திஸ், இந்த ஒரு கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க இது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஓகே லெட்ஸ் டூ இட், எக்ஸைட்டிங்கா இருக்கு, எப்படி கொண்டு போகலாம். தென் எனக்கு அங்கிளையும் தொழில் அங்கிளையும் தெரியும், கூட இருக்கிற டெக்னீஷியன் எல்லாருமே தெரியும். ஸோ சரி ஒரு அட்டம் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலா அந்த டிவில குழந்தைங்கலாம் பார்ப்பாங்க அந்த இந்த போகோ சேனல், கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த ஜோன்லயே இருக்கணும். பட் அது நமக்கு சினிமாக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஃபேக்டரை கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்ற ஐடியாவோட தான் அவங்க இருந்தாங்க. அதே நம்ம கொலாபரேட் பண்ணி டிஃப்ரெண்டா ஒரு அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கோம். என் பேர் அரங்கன் சின்னத்தம்பி. இந்த படத்துல திரைக்கதை வரணும் பாடல்கள் எழுதியிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கின அந்த தயாரிப்பாளருக்கு முன்கூறிய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி பாப்பா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க ஆல்ரெடி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முழுக்க இந்த அனிமேஷன்ல வந்து அந்த கேரக்டர்ஸ் தான் எப்படி உருவாகுது, அவங்கள காஸ்டியூமு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாப்பா கிட்டதுங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த காஸ்டியூம் தான் இருக்கணும், இந்த மாதிரி லொக்கேஷன் தான் பேக்ரவுண்ட் இருக்கணும், சாங்ல கூட வரிகள்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா கிட்ட வந்து மிகப்பெரிய சொல்லியிருந்தா பாப்பா தான் வச்சு பக்காவாக ஒர்க் பண்ணது. அதனால இந்த படத்துல அவங்க கூட நானும் வேற பார்த்தேங்கிறது சந்தோஷம். இந்த அனிமேஷன் வந்து பாப்பா வந்து இது புக்காக தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை படமா பண்ணணும்னு சொல்லி சாரும் பாப்பா வந்து சொல்லுறது. அனிமேஷனுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நிறைய படங்கள்லாம் வந்துருக்கு, ஹாலிவுட் படங்கள்லாம் இருக்கு. நாங்கள் அந்த ஹாலிவுட் படத்துக்கு அந்த மாதிரி கொடுக்கணும், தமிழ் சினிமாவோட ஸ்டூடியோ அனிமேஷன் வந்து 2 மணி நேரம் ஆரோக்கியம் பண்ணது. ஸோ அதனால வந்து அந்த ஹாலிவுட் டேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லி தான் மியூசிக் டைரக்டர், தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து கொடுப்பாங்க. நார்மல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட்லாம் வச்சு வேலை வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் இருப்பாங்க, எல்லா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இது என்னன்னா அந்த 100-150 பேர் அந்த டெக்னீஷியனுக்கு பதிலாக இங்க 100 மானிட்டர் இருக்கும். ஒரு இடத்துல கை செய்வாங்க, ஒரு இடத்துல கால் செய்வாங்க, ஒரு இடத்துல கொட்டு, ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வரும். அது இரவு பகலா வந்து பாப்பாலாம் வந்து இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நல்லா எதிர்பார்க்கல, நல்லா பண்ணும். October 13 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன உடனே நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும். உங்க சப்போர்ட்டை கொடுங்க.